டெட் 2025ஓட பாஸ் மார்க் பற்றின ஒரு அறிவிப்பு வெளியாயிருக்கு. அதே மாதிரி 2026க்கு எவ்வளோ கட் ஆஃப் மார்க் அப்படிங்கிறத பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தலாம் வாங்க. ஹலோ மக்களே, வெல்கம் டு மை யூடியூப் சேனல். டெட் 2025ஓட ரிசல்ட் வந்து ஆல்ரெடி வெளியாயிட்டு உங்கள் எல்லாருக்குமே தெரியும். அதோட பாஸ் மார்க்கில் ஒரு சில சேஞ்சஸ் நடந்திருக்கு. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா 2026க்கான டெட் எக்ஸாம், அதாவது ஒர்க்கிங் டீச்சர் எக்ஸாமுக்கான நோட்டிஃபிகேஷன் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா வெளியாகி அந்த அப்ளிகேஷன் டேட்டுமே பார்த்தீங்க அப்படின்னா முடிஞ்சிடுச்சு. ஸோ அந்த எக்ஸாமுக்கு இப்போ நீங்கள் எல்லாருமே ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருப்பீங்க. உங்களோட கட் ஆஃப் மார்க் என்ன அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் இந்த வீடியோவில் பார்த்துடலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி 2024 டிஆர்பி எக்ஸாம் வந்து செகண்டரி கிரேட் டீச்சர்ஸ் எக்ஸாம் நடந்துச்சு. ஸோ அந்த எக்ஸாம் பார்த்தீங்க அப்படின்னா அதோட ரிசல்ட்டுமே வெளியிட்டு இருந்தாங்க. ஸோ இது ரிலேட்டடாக பார்த்தீங்க அப்படின்னா மதுரை ஹைகோர்ட் பெஞ்சில் வந்து கேஸ் போயிட்டு இருந்துச்சு. ஸோ அந்த கேஸில் லேட்டஸ்ட்டாக என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ செலெக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை வேகன்சி இருக்கோ அதுக்கு ஏற்ற மாதிரி செலக்ட் பண்ணிடுறீங்க. யாராச்சும் ஒருத்தவங்க அடிஷ்னலாக ஜாயின் பண்ண முடியலை அப்படின்னா அப்போ அந்த வேகன்சி வந்து ஃபில் ஆகாம இருக்குமே, அதுக்கு என்ன பண்ணுவீங்க அப்படிங்கிற மாதிரியான கேள்வி போய் இப்போ மதுரை ஹைகோர்ட்லேருந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெயிட்டிங் லிஸ்ட் அப்படிங்கிற மாதிரி ஒன்று நீங்கள் இனிமேல் டிஆர்பி எக்ஸாம் நடந்தாலே அதுக்கு வந்து ரிலீஸ் பண்ணுங்க. ஒருவேளை யாராச்சும் செலக்ட் ஆகலை அப்படின்னா அந்த மார்க் பிரகாரம் யார் நெக்ஸ்ட் இருக்காங்களோ அவங்களுக்கு அந்த ஜாப்க்கான அந்த வேகன்சி ஃபில் பண்ணுறதுக்கு சான்ஸ் கொடுங்க. அவங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வெளியிட்டு நெக்ஸ்ட் அவங்கள கால் பண்ணி அவங்க ஜாயின் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அதை பேஸ் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா 2024ஓட செகண்டரி கிரேட் டீச்சர்ஸ்க்கான ரிசர்வ் லிஸ்ட் அப்படின்னு ஒன்று வெளியிட்டிருக்காங்க. இது வந்து ஜென்ரல், பிசி, எம்பிசி ஒவ்வொரு கேட்டகரியுமே வெளியிட்டிருக்காங்க. ஸோ உங்களோட ரிஜிஸ்டர் நம்பர் வச்சு மட்டும் தான் செக் பண்ண முடியும். ரிஜிஸ்டர் நம்பர் 1, 2, 3 வருது பார்த்தீங்களா. இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த பிராக்கெட்டில் கொடுத்துருக்கிறது உங்களோட ப்ரியாரிட்டி. ஸோ யாராச்சும் ஒருத்தவங்க பார்த்தீங்க அப்படின்னா அவங்க வேலையிலேருந்து ரிமூவ் பண்ணுறாங்க, இல்லை வேலைக்கு ஜாயின் பண்ணல அப்படின்னா நெக்ஸ்ட் வந்து உங்களோட பேர் வந்து அந்த இடத்துல ஆட் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் நெக்ஸ்ட் அப்டேட் என்ன அப்படின்னு பார்த்தலாம் வாங்க. ஸோ டிஆர்பி டெட் பற்றின அந்த பாஸ் மார்க் பற்றின கேசஸ்மே நிறைய வந்து கோர்ட்டில் போயிட்டு இருந்துச்சு. ஸோ இதோட டீட்டெயில்ஸ் என்ன இப்போ சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுவுமே உங்கள் எல்லாருக்கும் ஆல்ரெடி தெரியும். 40%, அதாவது டெட் எக்ஸாம் கேண்டிடேட் யார் யாரெல்லாம் எழுதியிருக்கீங்களோ அவங்க வந்து 60 மார்க் எடுத்தாலே போதும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இது யாருக்கு ஃபிட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போதைக்கு பிடபிள்யூடி, அதாவது டிசேபிலிட்டி யார் யாருக்கெல்லாம் இருக்கோ அவங்களுக்கு மட்டும்தான் 60 மார்க் வந்து எடுத்தா போதும், அவங்க எல்லாருமே பாஸ், நீங்க எல்லாருமே டிஆர்பி எழுதுறதுக்கு எலிஜிபிள் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா மெயின் தகவல் நிறைய யூடியூப் சேனல்ல இது வந்து பாத்தீங்கன்னா பிடபிள்யூடி கேண்டிடேட்ஸ்க்கு மட்டும் கிடையாது. ஸோ 2025 யார் யாரெல்லாம் எக்ஸாம் எழுதுறீங்களோ அதுல பிசி, அந்த எம்பிசி, அந்த ஜென்ரல் கேட்டகரியில் இருக்க எஸ்சி எஸ்டி எல்லாருக்குமே உண்டு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. பட் அதுக்கான பாசிபிலிட்டி இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப குறைவு தான். ஏன்னு பார்த்தீங்கன்னா ரிசல்ட் வெளியாயிடுச்சு, அந்த ஃபுல் ப்ராசஸ்மே கம்ப்ளீட் ஆயிட்டு இப்போ திரும்பி ரிவைஸ்டு ரிசல்ட் வெளியிடுறதுக்கு ரொம்ப ரொம்ப சான்ஸ் கம்மி தான். ஸோ அதை யாருமே நீங்கள் நம்ப வேண்டாம். ஆல்ரெடி நீங்கள் வந்து டெட் எக்ஸாம் 2025 எழுதி என்ன ரிசல்ட் வெளியாயிருக்கோ அதுதான். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஒரு நோட்டிஃபிகேஷனுமே வெளியிட்டிருந்தாங்க. இதுபடி பார்த்தீங்க அப்படின்னா பிடபிள்யூடி கேண்டிடேட்ஸ்க்கு மட்டும் தான் 60% மார்க்கும் உங்களோட சர்டிஃபிகேட்டை நீங்கள் போய் வெப்சைட்டில் டவுன்லோட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பட் வந்து நிறைய யூடியூப் சேனலில் சொல்கிறத வச்சு நீங்கள் நம்ப வேண்டாம். ஆனால் இப்போ 2026 எக்ஸாம் எழுத போகிறீங்க பார்த்தீங்களா, இதில் டெட்டோட பாஸ் மார்க்கை 60 மார்க் குறைக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா இதை பற்றின கேஸ் டீட்டெயில்ஸுமே வந்து கோர்ட்டில் இப்போ போயிட்டு இருக்கு. ஸோ இந்த கேஸ் டீட்டெயில் வந்து கம்ப்ளீட் ஆகுற பட்சத்தில், இதுலேருந்து ஆர்டர் வர்ற பட்சத்தில் 2026, அதாவது இதுக்கு மேலே நடக்கிற டெட் எக்ஸாமோட பாஸ் மார்க் 60%, அதாவது 60 மார்க் 40% எல்லாருக்குமே குறைக்கப்படும் அப்படிங்கிற ஒரு தகவலுமே வெளியாயிருக்கு. ஸோ இந்த 60 மார்க் யார் யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா எல்லா கம்யூனிட்டியில எல்லா கேட்டகரியில் வர எல்லாருக்குமே வந்து ஃபிட் ஆகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ 2025 மேட்ரு முடிஞ்சிடுச்சு. ஸோ இன்னும் அதில் நமக்கு பாஸ் மார்க் வருமா, இல்லை ஒரு சில யூடியூப் சேனலில் போடுறத நம்பி நீங்கள் வெயிட் பண்ண வேண்டாம். பட் 2026க்கு தேர் இஸ் அ சான்ஸ். கண்டிப்பாக நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுங்க. இதில் வேறு ஏதாச்சும் உங்கள் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். ஸோ இந்த மாதிரி வேறு ஏதாச்சும் டெட் ரிலேட்டட் இல்லை டிஆர்பி ரிலேட்டட் அப்டேட் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய் பாய்.